அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு விஷயங்கள விரிவா பேச போறோம். நேத்து ஒரு நாள்ல அதாவது தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணி ஒரு நாள் கூட இன்னும் முடியல. ஆனா பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளேயும் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளான தமிழக அரசு, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். அத பத்தி நம்ம விரிவா பேச போறோம். பிரிஞ்சிருந்த அதிமுக மீண்டும் ஒன்று சேருகிறது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். மற்றும் இப்ப திமுகல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நிர்வாகிகள் விலகிக்கிட்டு இருக்காங்க. முக்கிய நிர்வாகிகள் பூராமே ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்க போகுது. அத பத்தி நம்ம தெளிவா பேச போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ட சொல்லிருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நேத்து தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் நடந்துச்சு. அதுல பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்தே மாதரம் தான் முதல்ல பண்ணாங்க. இந்த மாரி பல்வேறு சர்ச்சைகளை தாண்டி அறநிலையத்துறை அமைச்சர் அந்த ஒரு பொறுப்ப இன்னைக்கு பல்வேறு விதமா போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திக தலைவர் அவர்கள் வீரமணி பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்த முன் வச்சிருக்காரு. என்னன்னா, இன்னைக்கு சமூக நீதி பின்னாடி போயிருச்சு. ஒரு பிராமணர நீங்க அறநிலையத்துறை அமைச்சரா போட்டிருக்கீங்க. அப்ப அறநிலையத்துறை அமைச்சரா பிராமணர் இருக்கும்போது சாதாரண எளிய மக்கள் எப்படி கருவறை உள்ள வரைக்கும் போயிட்டு சாமி கும்பிட முடியும்? அங்க எப்படி எளிய மக்களுக்கான ஒரு மரியாதை கிடைக்கும்? அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சரா இருக்கிற சிஎம் விஜய் அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை ஒரு இடத்துல முன்னின்று சொல்வாரு. நீங்க மேடைகள் எல்லாம் கூட பார்த்திருக்கலாம். நம்மளால எது முடியுமோ அதை நோக்கி ஓடுறதுக்கு பேர் இலக்கு கிடையாது. எது முடியாதோ அதை நோக்கி ஓடுறதுக்கு பேர் தான் இலக்கு அப்படின்னு. அது போலதான் இன்னைக்கு பிராமணரா இன்னைக்கு ஒரு அமைச்சரை நம்ம அறநிலையத்துறைக்கு போட்டிருந்தா கூட அங்கேயும் இருக்கிற தமிழக மக்கள்ல கடைக்கோடி இருக்கிற இந்த தலித்தின மக்களோ அல்லது சிறுபான்மையின மக்களோ அங்கேயும் அந்த எப்படி எல்லாருமே சாமி கும்பிடுறாங்களோ அதே மாதிரி கும்பிடணும். அதுக்கு நான் இந்த இடத்துல இவங்களை போட்டே அதை நிரூபிப்பேன் அப்படின்ற முறையில தான் இன்னைக்கு அறநிலையத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா எம் ரமேஷ் அவர்களை இன்னைக்கு நம்மளுடைய சிஎம் அவர்கள் போட்டிருக்காரு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா எம் ரமேஷ் அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு எம்எல்ஏவா இருந்தப்போயே கூட பல்வேறு விதமான நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அவங்க ஏரியா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற திடீர்னு அரசு மருத்துவமனைக்கு போறது, ரேஷன் கடைகளுக்கு போய் ஆய்வு பண்றது, இந்த மாதிரி விஷயம். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் அவ்வளவு தூரம் துடிப்பா இருக்கிறனால அறநிலையத்துறை அப்படின்னும் போது இன்னைக்கு அறநிலையத்துறையில நீங்க நிறைய கோளாறுகள் சொல்லலாம். ரவுடியா இருந்த சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சரா போட்டீங்க அப்படின்னு யாருமே கேட்க முன் வரல. ஒண்ணுமே படிக்காத நிறைய பெண்களை மட்டமா பேசுற, மோசமா விமர்சனம் பண்ற இவங்களெல்லாம் நீங்க அமைச்சரா போட்டீங்க அப்படின்னு சொல்லி யாருமே கேட்க முன் வரல. எல்லா துறைகளிலும் ஊழல், லஞ்சம் இதுல கொளுத்து இருந்த அந்த பெருச்சாளிகளை நீங்க ஏன் அமைச்சர்களா போட்டீங்க அப்படின்றத கேட்க யாருமே முன் வரல. இன்னைக்கு அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு வஞ்சகம் பண்றதும், இங்க இருக்கிற ரேஷன் அரிசி எடுத்து கொண்டு போய் வெளிமாநிலத்தில் விற்கிறதும், அங்க இருக்கிற பூச்சிப்புழு அதோட இருக்கிற பருப்பு ரேஷன் அரிசியை கொண்டு நம்ம மக்களுக்கு சாப்பிட கொடுக்கறதுமா இருந்ததெல்லாம் யாருமே கேட்கல. ஆனா இன்னைக்கு ஒரு பிராமணரை நீங்க அமைச்சரா போட்டிருக்கீங்க, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அமைச்சர் பதவி ஒரு நாள் கூட ஆகல. ஆனா அவர் எந்தவித தப்பும் பண்ணாத ஒரு நல்ல மனிதரா இருக்காரு. இந்த மாதிரி விமர்சனங்களை முன்வைக்கும் போது எங்க இங்க ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளும் ஒன்று சேருதோ அப்படின்ற ஒரு முக்கிய கருத்து நம்மளுக்கு ஒண்ணு வருது. இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சரா இருக்கிற விஜய் அவர்கள் இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறார் அப்படின்ற மிக முக்கிய கருத்து. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த அமைச்சரவை பங்கேற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல இங்கிட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சாமி கும்பிடுறதுக்கு போயிருக்காரு. பாத்தீங்கன்னா அங்க 12:45 அளவுல நடை சாத்திடுவாங்க. 12 to 12:45 அளவுக்கு நடை சாத்திடுவாங்க. இதுதான் வழக்கம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாயந்தரம் அந்த 3:30 மணிக்கு மேல திறப்பாங்க. இது வழக்கமா போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில நேத்து திடீர்னு அவர் சாமி கும்பிட போயிருக்காரு. போறது மட்டும் கிடையாது, அங்க கருவறைக்குள்ள வரைக்கும் சாமி கும்பிட்டுட்டு அங்க போன்ல வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு தான் அந்த வீடியோ இன்னைக்கு வெளியில நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ அப்படிலாம் நியூஸ்காரங்க எடுத்தது கிடையாது. இவங்க சைட்ல இருந்து எடுத்த வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப இது என்ன பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. இது எப்படி ஆகம விதிகளை மீறி இன்னைக்கு கதவை திறந்து வச்சிருந்திருக்காங்க. அமைச்சர் வர்றாரு அப்படின்றனால இந்த ஒரு விஷயமா இப்பவே டிவிக்கு எல்லாம் செய்யறாங்களா? அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஏகப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் ஒரு பதில் கொடுத்திருக்காரு. என்னன்னா, ஆகம விதி அங்க எங்கேயுமே மீறல, நாங்க வர்றோம்னு முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டோம். அதனால எங்களுக்காக மூடிய கதவை யாருமே திறக்கல. ஆல்ரெடி நாங்க வர்றதுக்கு அந்த கூட்டத்துல கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, அதனால கொஞ்சம் லேட் ஆனதெல்லாம் உண்மைதான். அதனால நாங்க ஆகம விதியெல்லாம் மீறல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைட்ல இருந்து விளக்கமும் கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கோயில்ல இருக்கிற அந்த வேலை பார்க்குற பணியாட்களை வச்சு ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம டீட்டெயில்டா சொல்ல வேண்டி வரும். அதனால அந்த ஒரு பிரச்சனையை நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டுட்டு போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா அமைச்சரவை விரிவாக்கம் நேத்து மாதிரி இன்னைக்கு 2 அமைச்சர்கள் புதுசா பொறுப்பேற்கிறாங்க. ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா விசிகால இருந்து வன்னியரசு அவர்கள், இன்னொருத்தவங்க ஐயுஎம்எல்ல இருந்து ஷாஜகான் அவர்கள். அதாவது விசிகால இருந்து வன்னியரசு அவர்கள்
ஆதி திராவிடர் நலத்துறைக்கும் ஐயுஎம்எல்ஏ ஷாஜகான் அவர்களுக்கு சிறுபான்மை நலத்துறையும் ஒதுக்கியிருக்காங்க. இவங்க இந்த 2 துறையை மட்டும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க, அமைச்சர் எதுவும் போடாம. இவங்களுக்கு தான் இது ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்மலாம் முடிவு பண்ணினது. இப்போ என்ன அந்த பஞ்சாயத்து அப்படின்னா, இன்னைக்கு அவங்க வந்து அமைச்சரா சேர்றது மட்டும்ன்றது இன்னைக்கு பிரச்சனை கிடையாது. இந்த 5 வருஷ ஆட்சி அப்படின்றது நிலையா போகணும் அப்படின்னா, கூட்டணி கட்சிகளுடைய அந்த தயவும் சரி, அந்த ஒரு ஆதரவும் சரி நம்மளுக்கு தொடர்ந்து கிடைக்கணும். அவங்க கிட்ட வந்து அந்த எதிர்ப்பு குரல் அப்படின்றது வலுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, இது வந்து கத்தி மேல நடக்கிற மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழக அமைச்சரவைக்கும் சரி, தமிழக முதலமைச்சராக இருக்கிற நம்மளுடைய விஜய் அவர்களுக்கும் சரி, ஏகப்பட்ட கருத்துக்கள் இதிலெல்லாம் முன்வைக்கப்பட்டது. அவங்களுடைய ஆலோசனை கூட்டத்திலையும் தீர்மானிக்கப்பட்டது என்னன்னா, நீங்க வந்து கூட்டணி அவங்களுக்கு நாங்க வந்து ஆட்சியில பங்கு தரணும் அப்படின்னா, நீங்க முந்தினி இருக்கிற கூட்டணியை முறிச்சுக்கிட்டு வரணும் அப்படின்றது ஐயுஎம்எல்ஏ ஏகப்பட்ட ஆலோசனைக்கு பிறகு காதர் மொய்தீன் அவர்கள் நேத்தே பேசி முடிச்சு, அவங்களுடைய உயர்மட்ட குழுவில் பேசி இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணியை வந்து மேலாப்புல நாங்கள் முறிச்சுக்கிற மாதிரி காட்டுறோம். ஆனால் முழுக்க நாங்கள் முறிவு ஒப்பந்தமும் போட்டாச்சு. இன்னைக்கு நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை கூட இணைகிறோம், எங்களுக்கு 2 சீட்டுகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதற்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒத்துக்கிறல. இப்போதைக்கு ஒரு சீட்டு தான் அப்படின்றதுல முடிவாக நின்றுட்டாங்க. அடுத்து நம்மளுடைய விசிகா பார்த்தீங்கன்னா, அவர் ஆல்ரெடி வந்து திமுக விட்டுட்டு வெளியேறிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்திருக்கு. முழுக்க முழுக்க திமுகவின் இருக்கிற ஒரு அடிமைத்தனத்தை முறியடிச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள் அழகா வந்துட்டு எம்பி பதவி, அதாவது எம்பி பதவி நாடாளுமன்றத்தில் தொடர்ந்தாலும் கூட அதையும் சீக்கிரம் பதவி ராஜினாமா பண்ண போறார் அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. அந்த ஒரு ராஜினாமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக 2வது எம்பி உள்ள போறதுக்குமான அதிக வாய்ப்புகள். ஏன்னா ஆல்ரெடி சிவி சண்முகம் அவர்கள் ஏடிஎம்கேலேருந்து ராஜினாமா பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தடுத்து நம்மளுக்கு அப்டேட்ல வந்துட்டே இருக்கு. அப்ப இன்னைக்கு வன்னியரசு அவர்கள் ஆதி திராவிட நலத்துறைக்கும், ஷாஜகான் அவர்கள் சிறுபான்மையினர் நலத்துறைக்கும் வந்து அவங்களுடைய இலாக்காக்களை எடுத்து அந்த வேலையை வந்து பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக அரசியல் அப்படின்னு சொல்றதை விட இந்தியாவே வந்து நம்மளுடைய தமிழக அமைச்சரவையை தான் இன்னைக்கு வியப்பா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இளம் அமைச்சர்கள், ஒரு பட்டியலினத்தை 7 அமைச்சர்கள், பெண் அமைச்சர்களை 4 அமைச்சர்களாக கொண்ட இந்த சட்டசபை அப்படின்றது கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு சீக்கிரம் ஒரு விடிவை தரும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு தோல்வி முகத்தில் துவண்டு போய் கிடக்கிற திமுக கட்சியிலேருந்து ஏகப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், ஏன் பழைய அமைச்சர் எம்எல்ஏக்கள்லாம் கூட சில பேர் விலகிக்கிட்டே இருக்காங்க. எம்எல்ஏக்கள் வரைக்கும் கூட நிறைய பேர் ராஜினாமா லெட்டர் கொடுத்துருக்காங்க, பழைய எம்எல்ஏக்கள். ஆனால் அதெல்லாம் கூட வெளியில் வரல. இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களாக இருக்கிற நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டு இருக்கிறது வெளிப்படையாக வந்துட்டு இருக்கு. இது வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு அடிமேல் அடி அப்படின்ற மாதிரி தான். அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் இருக்கிற மதுரையில் 8 தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க. 9 அப்படின்றது காங்கிரஸோட வரும், மேலூர் தொகுதியில் வரும்னால ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு 9 தொகுதி தமிழக வெற்றி கழகத்தோட கையில் இருக்கு. ஒரே ஒரு தொகுதி மட்டும் திமுக கையில் இருக்கு. அப்படின் போது இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக மதுரையில் ஏடிஎம்கே மதுரையோட கோட்டை அப்படின்னே சொல்லுவாங்க. திமுக பாதியும் அதிமுக பாதியும். இன்னைக்கு 2 கோட்டையிலே நாங்கள் ஓட்ட போட்டோம்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் மொத்தமாக வந்து மதுரையை வாரி சுருட்டிருச்சுன்னே சொல்லணும். அந்த ஒரு மதுரையில் பெரிய கட்சியாக இருந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி நீ திரும்பவே வர முடியாது அப்படின்றதான் கருத்து. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் நிறைய பேர் இன்னைக்கு ஏடிஎம்கேல போய் சேர்ந்துட்டு இருந்தாங்க. எஸ்ஆர் கோபியா இருக்கட்டும், மன்னனா இருக்கட்டும், இந்த மாதிரி அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஐயா அழகிரி அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருந்தவங்க அதிமுகவில் போய் இணைகிறது கண்டிப்பாக மதுரையில் திமுகவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க இருந்தனால தான் ஒரு காலத்தில் வந்து மதுரையில் வந்து திமுக கோட்டையாகவே கொடி கட்டி பறந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் போய் வேற மாற்று கட்சியில் சேர்றாங்கல்ல, அப்போ இவங்களுடைய ஆதரவாளர்களும் வந்து பெருமளவு போய் ஏடிஎம்கேலாம் சேருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல அப்படி யாருமே போகலை. ஏன்னா திமுகவுடைய உண்மை தொண்டர்கள் அங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டாங்க. அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஐயா அழகிரி அவர்களுடைய மகளான கயல்விழி அவர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைகிறதா ஒரு மிகப்பெரிய தகவல் ஒன்று வந்திருக்கு. அது எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அழகிரி அவர்களுடைய ஒரு நெருங்கிய நண்பர் மூலமா கயல்விழி அவர்கள் இன்னைக்கு விஜய் அவர்களோட நேரடியாக பேசியிருக்காங்க. ஏன் பதவியேற்பு விழாவுக்கே அவங்க வந்திருக்காங்க, பேட்டிலாம் கூட கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போவே எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி கேள்வி வந்துச்சு, என்னடா அது ஒரு மாற்று கட்சி, அதுவும் முக்கியமாக எதிரி கட்சி, இந்த கட்சியிலேருந்து வந்து ஒரு சொந்தக்காரங்க வந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பதவியேற்பு விழாக்கெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வியப்பாக பார்த்துருப்பாங்க. ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாங்க. நீங்கள் அவங்களோட பேட்டி பார்த்துருந்தவங்களுக்கு அது தெளிவாக தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையாக பேசியிருக்கும் போது இது எதுக்கோ ஒரு அச்சாணியாக தொடருதே அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். அது வந்து உண்மை. அதுதான் தமிழகத்தில் சீக்கிரமா உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் அவங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் வேணும் கேட்டு அப்படிதான் அவங்க வந்து இன்னைக்கு இணைய போறாங்க. அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சதுக்கு அப்புறமா அதோட டீட்டெயிலும் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறமா முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தமிழக அமைச்சரவையில் ஏடிஎம்கே பங்கு பெறும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் முன்னின்று வைக்கப்பட்டது. சிவிஎஸ் தரப்புக்கு நம்மளுடைய விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு இலாக்காவும் ஒதுக்கல, எந்த ஒரு அமைச்சரவை பதவியும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு. என்னடா அது
வீட்டுக்குலாம் போனாரு. மரியாதைலாம் செலுத்தினாரு. அப்ப அதிமுகல வந்து பங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சிபிஎம் அவர்கள் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாரி சண்முகம் அவர்கள் ஏடிஎம்கே வந்துச்சுன்னா, நாங்க எங்களுடைய ஆதரவ வந்து பின்வாங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாவே பகிரங்கமாவே சொல்லியிருப்பாரு. இதனால பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் நாங்க அப்படிலாம் சேர்க்கல. நீங்க வேற ஏன் இப்படி கொதிக்கிறீங்க? இன்னும் ஒண்ணுமே நடக்கல அப்படின்ற மாரி பதிலடியும் குடுத்திருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல இன்னைக்கு சிவிஎம் தரப்பு ரொம்பவே உறுதியா இருந்தாங்க. எப்படியாவது ஒரு 2, 3 அமைச்சராவது நமக்கு வந்துரும். என்னத்தையும் நம்ம அத பிடிச்சு அப்படியே போயிருவோம். நம்மளுடைய கட்சிய உருட்டி பெரட்டி எடுத்து கொண்டுட்டு போய் தமிழக வெற்றி கழகத்துல இணைச்சிட்டோம்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்களுடைய மிகப்பெரிய குட்டு அப்படின்றது வெளிப்பட்டிருக்கு. என்னன்னா, இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் அ கட்சிக்கு எதிரா செயல்படுறதா சிவிஎம் சண்முகம் அவர்களையும், வேல்மணி அவர்களையும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் நெறைய பேர பதவி நீக்கம் பண்ணாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, லீமா ரோஸ் அப்படின்னு இப்ப சில மாதங்களுக்கு முன்னால கட்சியில இணைஞ்ச ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய மாமியார மட்டும் எதுவுமே பண்ணல. என்னடா எதிர் அணியில இருக்காங்க, ஒட்டுமொத்தமா பதவி விலக வச்சுட்டாங்க. இவங்கள மட்டும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நமக்கு யோசிக்கும்போது தான் சில கருத்துக்கள் வந்துச்சு. முழுக்க முழுக்க அவங்களால தான் இன்னைக்கு ஏடிஎம்கே பிரிய போகுது. இன்னைக்கு அவங்க குடுத்திருக்கிற அந்த 1000 கோடி ரூபாய் அப்படின்றது பயங்கரமா புகுந்து விளையாடங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம நம்புனா கூட, பெட்டி வாங்கியிருக்கிறத இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நான் குடுத்துருக்கேன்னு இந்த அம்மாவும் ஒத்துக்கிற விதமா, கண்டிப்பா எங்களுடைய கட்சின்றது நாங்க இருக்கிறது தான் சொல்லிட்டு அவங்களும் தனிப்பட்ட முறையில விளக்கமும் குடுத்துருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, கட்சி அவ்வளோதான்ப்பா முடிய போகுது அப்படின்ற இடத்துல மறுபடியும் இதே ரீமா ரோஸ் அவர்கள், இல்ல நம்ம அதெல்லாம் மறந்துருவோம். தோழா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ ஒட்டுமொத்தமா ஒண்ணா சேர்ந்து கூடிருவோம்னு சொல்லிட்டு, இங்கிட்டு லீமா ரோஸ் அவர்களையும் ஓரங்கட்டி, சிவிஎஸ் சண்முகம் தரப்பும் சரி, எடப்பாடி அவர்களும் சரி, ஒட்டுமொத்தமா ஒரே ஏரியால ஒரே ஹோட்டல்ல எல்லாம் பயங்கர பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய தகவலா வந்திருக்கு. ஏன் அப்படின்றதையும் நான் சொல்றேன். இன்னைக்கு ஆனானப்பட்ட சின்னம்மா அவர்களையே கட்சியில சேர்த்துக்காத கட்சி அந்த கட்சி. நேத்து வந்து லீமா ரோஸையா சேர்த்துக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆதவ அர்ஜுனா இதுக்கு பதிலடியும் குடுத்திருக்காரு. எப்படி மாமியார பத்தி மருமகன் பேசுறது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அந்த மாரி காமெடிகள்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னும் நெறைய டீட்டெயில் இருக்கு. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இத பத்தி தெளிவா சொல்லிட்டே இருப்பேன். நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. வீடியோ மறந்தாம ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நெறைய புரிஞ்சிருக்கும். உங்களோட கருத்துக்கள சொல்லிருங்க. வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.